திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 60-70களில் சினிமாவிற்காகவே அர்ப்பணித்த 2 நடிகர்கள் தான் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி. இவர்கள் இருவருமே தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் எம்ஜிஆர் நடிப்பாலும் பேச்சாலும் நற்குணங்களாலும் பலரையும் கவர்ந்து புரட்சித் தலைவராக ஜொலித்திருக்கிறார். அதனாலேயே இவருடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இவருடன் சேர்ந்து அதிகமாக நடித்த நடிகைகளும் இருக்கிறார்கள். ஜெயலலிதாவுடன் கிட்டத்தட்ட 28 படங்களில் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். முக்கியமாக 1000ல் ஒருவன், அடிமை பெண் போன்ற 2 படங்களுமே அதிக வசூலை கொடுத்து மாபெரும் வெற்றி பெற்றது. அடுத்ததாக நடிகை லதாவுடன் சேர்ந்து 12 படங்களில் நடித்திருக்கிறார். நாளை நமதே தொடங்கி உரிமை குரல் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். இவர்களுக்கு அடுத்தபடியாக நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆருடன் சேர்ந்து 26 படங்களில் நடித்திருக்கிறார். அந்த வகையில் இவர்களுடைய காம்போ எப்போதுமே வெற்றி கூட்டணிதான் என்று சொல்லும் அளவிற்கு மக்களிடத்தில் பெயர் வாங்கியிருக்கிறார்கள். அதிலும் மறக்க முடியாத படமாக எங்க வீட்டு பிள்ளை மற்றும் அன்பேவா படங்கள் இப்பொழுதும் பலரின் ஃபேவரிட் படமாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நடிகை பானுபதி 10 படங்களில் நடித்திருக்கிறார். மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம் போன்ற படங்களிலும் நடித்து பெயர் பெற்றிருக்கிறார். இவர்களை தொடர்ந்து நடிகை KR விஜயா எம்ஜிஆருக்கு ஜோடியாக 8 படங்களில் நடித்திருக்கிறார். அந்த வகையில் மறக்க முடியாத படமாக தாளம்பூ போன்ற படங்களின் மூலம் இவர்களுடைய ஜோடி மக்களிடம் மிகவும் வரவேற்கப்பட்டது. இவர்கள்தான் எம்ஜிஆருடன் அதிகமான படங்களில் நடித்த நடிகைகள். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.